இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.18 அதில் ஃபஸ்ட்டு சம் இஃப் ஏ வேல்யூ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா 1 9 3 4 8 minus 3 பி வேல்யூ மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கான் 5 7 3 3 1 0 தென் வெரிஃபை தட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கங்க. சொல்யூஷன் என்ன பண்ணுறீங்க, ஏ வேல்யூ தனியாக எழுதிக்கோ, பி வேல்யூ தனியாக போட்டுக்கோ. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கங்க. ஏ ப்ளஸ் பி என்ன பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ் அது எல்ஹெச்எஸ் சைடு என்ன பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் பி மட்டும் போடுங்க. அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. 1 9 3 4 8 minus 3 ப்ளஸ் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 7 3 3 1 0. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், அடிஷன் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன வரும், 1ம் 5ஐயும் கூட்டினா ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 1 + 5 6 9 + 7 என்ன வரும் அப்படின்னா 16 3 + 3 6 7 9 -3. ஓகேங்களா. இது என்ன வேல்யூ, எல்ஹெச்எஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ், அதாவது ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம், பி ப்ளஸ் ஏ. இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும், 5 7 3 3 1 0 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1 9 3 4 8 -3. இது என்ன பண்ண போகிறோம், ஆட் தான் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6 7ஐயும் 9ஐயும் 16 6 7 9 -3. இது ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு 1 = 2. அப்போ LHS = RHS, hence verified.